உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு கொடுக்குற வசனம் என்னன்னா, சங்கீதம் 123:2. இதோ வேலைக்காரனின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஒரு வேலை செய்கிறாங்க, ஒரு வேலைக்காரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யாரை பார்ப்பாங்க? அவங்க ஓனர் அம்மாவை பார்ப்பாங்க. அவங்க ஏதாவது கையில் அவங்களுக்குன்னு ஏதாவது கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்களா பார்ப்பாங்கள. நம்மளும் அப்படி தான். நம்ம தேவனை பார்க்கணும். அவர் நமக்கு ஏதாவது இரக்கம் செய்வாரா? அவர் கையில் ஏதாவது வச்சுருக்காரா? இரக்கம் செய்யும் வரைக்கும் அவருடைய கைகளை தான் பார்க்கணும், கண்களை தான் அவருடைய கண்களையே நோக்கி பார்த்துட்ருக்கணும், அவரையே நோக்கி பார்த்துட்ருக்கணும். அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்ம ஜபத்தை விட்டுடக்கூடாது, நம்ம துதியை விட்டுடக்கூடாது. அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்ம விசுவாசத்தை விட்டுடக்கூடாது. சரிங்களாங்க? அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் நம்ம உபவாசத்தை விட்டுடக்கூடாது, நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரை விட்டுடக்கூடாது. கண்கள் அவரையே நோக்கி பார்த்துட்ருக்கணும். ஏன்னா இந்த பூமியில் நமக்கு தான் இரக்கம் செய்ய யாருமே இல்லையேங்க. உங்களுக்கு யாராவது இருக்காங்க இந்த பூமியில் இரக்கம் செய்கிறதுக்கு? இல்லைல்ல. அப்போ நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும். அவரை எங்கே பார்க்குறது? ஜபத்தில் தான் பார்க்க முடியும். எப்படி ஜபிக்கிறது? ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க, சாதாரணமாக பேசுங்க இயேசுக்கிட்ட. சரிங்களாங்க? அவர் கேட்பார். நீங்கள் பேசுங்க, அவர் கேட்பார். சரிங்களா? ஆனால் உங்கள் பாவம் ஏதாவது, ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்துட்டேன், நான் மன்னிச்சுக்கோங்க சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாதாரணமாக பேசுங்க. அப்படி பேசும்போது அவரையே நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க. ஆனால் இரக்கம் செய்கிற வரைக்கும் விட்டுறாதீங்க ஜபத்தை. ஜபத்தில் உறுதியாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. நம்ம பூமியில் வாழ்ந்தால் கூட நம்ம பரலோகத்தின் தேவனை தான் பார்க்கணும். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு இரக்கம் செய்வார். அவர் ரொம்ப நல்லவருங்க. நீங்கள் பரலோகத்தில் ஒரு ஏஞ்சலாவது பூமிக்கு வந்து எனக்கு வேலை இல்லைன்னு எனக்கா சொல்லியிருக்காங்களா? நான் கஷ்டப்படுறேன், எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு என்னைக்காவது ஒரு தேவதூதன் தட்டை எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு கேட்டிருக்கானா? அவ்வளோ நல்லா வச்சுக்கிறாருங்க தேவதூதர்களை. அதனால் பூமியில் இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? பரலோகத்தில் இருக்கும் தேவனை அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் அப்படியே நோக்கிட்டே இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் கையில் என்ன இருக்குது? அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? உங்கள் பாஸை பார்த்துட்ருக்கீங்களா? உங்கள் உட்காந்து உழைச்சிட்ருக்கீங்களா? உங்கள் பாஸுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சிட்ருக்கீங்களா? டே அண்ட் நைட்டு உங்களுடைய பிள்ளைங்களுக்காக டே அண்ட் நைட்டு உழைச்சிட்ருக்கீங்களா? திடீர்னு ஒரு காலம் வரும், அவ்வளோதான், நீங்கள் யாருன்னு தெரியாதுன்றுவாங்க. இந்த உலகம் கொடுக்குற கூலி அவ்வளோதான். ஆனால் நம்ம தேவன் அப்படி கிடையாது. இரக்கம் செய்வார், உங்களுக்காக இரக்கம் செய்வார். அதனால தான் உங்கள் ஜெபத்தை விட்டுடாதீங்க. அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும் உங்கள் ஜெபத்தை விட்டுடாதீங்க, உங்கள் நம்பிக்கையை விட்டுடாதீங்க. உறுதியாக தரித்து இருங்க, துதிச்சுக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க. அவர் இரக்கம் செய்வார், உங்களுக்காக அவர் இரக்கம் செய்வார். சரிங்களாங்க? கவலைப்படாதீங்க. நம்ம எஸ்தர் கூட சொல்கிறாங்க பாருங்களா, அவங்க சித்தப்பாவை பார்த்துட்டு, சித்தப்பா ஃபாஸ்டிங் ப்ரேயரை நிறுத்திட போகிறீங்க, அதை ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு உபவாச ஜபத்தை ஆரம்பிங்க. 6 மணிக்கு போகணும், நான் ராஜாவை பார்க்கணும், நான் அந்த பிரச்சனையெல்லாம் நான் தீர்க்கணும். ஃபாஸ்டிங் ப்ரேயரை நிறுத்திடாதீங்க. அவர் இரக்கம் செய்யும் வரைக்கும், தேவன் இரக்கம் செய்யும் வரைக்கும் அந்த உபவாச ஜபத்தை நிறுத்திடாதீங்க சித்தப்பா அப்படின்னு ஒரு ராணி, ஒரு பெரிய நாட்டு ராணி சொல்கிறா. பார்த்துக்கோங்க. நம்ம அப்படி தான். நம்ம யார்கிட்ட போய் நிற்கணும்? தேவாதி தேவன்கிட்ட. அவர் இரக்கம் செய்வாரா? அவரை தான் நோக்கி பார்க்கணும் நம்ம கண்கள். அவருடைய கையை தான் பார்க்கணும். இரக்கம் செய்வாருங்க, செய்வார். அது இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. அவர் இரக்கம் செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருந்திருக்கலாம், உங்கள் குடும்பம் உங்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் வணங்குகிற இயேசு ஒரு நாளும் உங்களுக்கு இரக்கம் செய்யாமல் இருக்க மாட்டார். அதனால் எதுலேயோ அவர் இரக்கம் செய்யணும்னு காத்துட்ருக்கீங்களே, எதில் உங்களுக்கு இரக்கம் செய்யணும்? அதுக்கு நிறையா நீங்கள் வச்சுருக்கீங்க. உங்கள் ஜபத்தில் நீங்கள் அதுக்காக ஜெபித்துட்ருக்கீங்க. இரக்கம் செய்யும் வரைக்கும் உங்கள் ஜபத்தை நிறுத்திடாதீங்க. உங்களுடைய விரதத்தை, உங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயரை நிறுத்திடாதீங்க. உறுதியாக இருங்க. தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஓகேங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா?